ஹாய் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஐயனார் துணை சீரியல் இன்றைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். பாண்டியனையும் வானத்தையும் சேர்த்து வைக்கிறதுக்காக என்ன பண்ணுவார், சோழன் வந்து பேச ஆரம்பிப்பார் வானத்திக்கிட்ட. வானதி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பாண்டியன் மேலே நிறைய குறையாக சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இதை பொறுக்க முடியாமல் என்ன பண்ணுவார், ஒரு கட்டத்துக்கு மேலே இவர் கொண்டு வந்து வானத்தையே கடைக்கிட்டே விட்டுருவார். விட்டோன்னா பாண்டியன் கேட்பான், டே எங்கடா போனீங்கன்ற மாதிரி கேட்கும்போது அப்போது இவன் சொல்வார், சோழன் சொல்வார், என்னடா இவன் நிறைய உன் மேலே அடுக்கடுக்காக குறைகளை மட்டும்தான் சொல்கிறா, வேறு எதுவுமே சொல்ல மாட்றா அப்படின்னு சொல்லும்போது அப்போது சோழன் சொல்வார், நீ இல்லைடா நான் கூட யோசித்தேன், நீ ஏன் இவளை பொண்ணு பார்க்க போகலன்னு இப்போ தான் தெரியுது, இவளை கல்யாணம் பண்ணிக்கணுமா என்னன்னு நீ யோசிச்சுக்கோன்னு சொன்னோன்னே வானதி ரொம்ப கோவப்பட்டு என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் பாண்டியன் கிட்ட சண்டை போட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா லோன் வாங்குறதுக்காக சேரன், சோழன் அப்புறம் அவங்க அப்பா 3 பேரும் பேங்க்குக்கு போவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா உயில் வந்து ரிஜிஸ்டர் ஆகலை, ரிஜிஸ்டர் ஆனால் தான் வந்து லோன் தருவோன்ற மாதிரி அவங்கக்கிட்ட சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. அப்போது இந்த பக்கம் வந்து என்ன பண்ணுவாங்க, நீலா சாதம் வடிக்க முடியாமல் கஷ்டப்படுவாங்க. பாண்டியன் வந்து உதவி பண்ணுவார். அப்போ வந்து பாண்டியன் கேட்பார், எங்கே பல்லவன் கேட்கும்போது, நீங்கள் யாரும் பேசலன்னு வந்து பல்லவன் ரூம்குள்ளேயே இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உடனே வந்து என்ன பண்ணுவார், பாண்டியன் வந்து பல்லவனை வந்து சமாதானப்படுத்துவார், காலேஜுக்கெலாம் போடா அப்படி இப்படின்னு. அதை வந்து நிலா பார்த்துட்டு ஒரு மாதிரி பேசுகிறாருன்னு அப்படி சமாதானம் ஆகி போவாங்க. இந்த பக்கமும் பல்லவனும் கொஞ்சம் சமாதானம் ஆவான். அப்படி இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க 3 பேருமே வீட்டுக்கு வந்துடுவாங்க. சேரன், சோழன் எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுவாங்க. வந்த உடனே என்ன ஆகும், அப்போ அந்த லோன் கிடைக்காத பற்றி பேசிக்கிட்டே இருக்கும்போது அப்போ பல்லவன் வந்து என்ன பண்ணுறான், சேரன் கிட்ட வந்து பேச முயற்சி பண்ணுறான். சேரன் வந்து பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு உள்ளே போயிடுறாரு. போய் சோழன்கிட்டையாவது பேச பார்க்குறான். சோழனும் வந்து திரும்பிக்கிறாரு. அப்போ வந்து கெஞ்சுறான், அண்ணா என்கிட்ட பேசுனான்றான். இவர் பேச முடியாதுன்னு சொல்லி அப்படியே இந்த பக்கம் திரும்பிக்கிறாரு. அப்படியே அவன் அழுதுகிட்டே நிற்கிறான். அப்படியே இன்றைக்கான எபிசோடு முடியுது. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சீரியலோட கருத்துக்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.